எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. இப்போ என்னடா பண்றது? அவங்க வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ண வேணாம், அட்டன் பண்ணா கண்டிப்பா நம்ம சொல்லணும். அப்புறம் என்ன பண்றது? அவங்க கிட்ட சொல்லாம இருப்பியான்னு? இல்ல அவங்க கோவில்ல இருக்காங்க, கண்டிப்பா பயந்துருவாங்கடா, எல்லாம் இங்க வருவேன்னுவாங்க. தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொல்றல, நான் வேண்டிக்கிற விடு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்குடா. டாக்டர் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தல, நான் சொல்றல ஒன்றும் ஆகாது, அவங்க கிட்ட சொல்லிடலாம்டா. சொன்னா பயப்படுவாங்கடா அவங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை போயிட்டு வந்துச்சு, திரும்பி பிரச்சனைன்னும் போது பயப்படுவாங்கடா. ரிட்டர்ன் கால் பண்றாங்க. எங்கடா போன் எடுக்காம இருக்கான்? போன் ஏது வண்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டானா? அதான்ப்பா ஒண்ணும் புரியல. அவன் செஞ்சாலும் செய்வான்டா, யாராவது போன் அடிப்பாங்கன்னு சொல்லியே. செய்வான், செய்யக்கூடிய ஆள் தானே அவன்லாம். எங்கடா கோவிலுக்கு கூப்பிட்டுருப்பாங்களோன்னு சொல்லி அவன் இது பண்ணுவான். பாத்தியா, நம்ம மட்டும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அவன் அண்ணனுக்காக. அதான் பாரு, நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம். வரட்டும், அவன் வீட்டுக்கு எப்படியாவது வராமலே போயிருவான். வரட்டும் வீட்டுக்கு. அவன் மட்டும் ஜாலியா இருப்பானமா, அவங்க அண்ணனுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருப்போமா. இன்னொரு டைம் கால் பண்ண எடுக்கிறாங்களான்னு பாப்போம். திரும்ப கால் வருதுடா. பேசாம அவங்க கிட்ட சொல்லிடு, பட் யாரையும் இங்க வர வேணான்னு சொல்லிடு. ஹலோ, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாண்டா உனக்கு? எவ்வளவு நேரமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உன் போன் ஏன்டா இவ்வளவு நேரம் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு? என்னாச்சு? ஏன் டல்லா பேசிட்டு இருக்க? என் போன் அம்மா வாங்கி வச்சுட்டாங்க, சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு. என்னடா ஆச்சு டல்லா பேசிட்டு இருக்க? நான் சொல்றேன், எல்லாரும் அங்கேயே தான் இருக்கணும். பயப்படாதுடா. என்னடா ஆச்சு? சொல்றது தெளிவா சொல்லுடா. இவன் ஏன்டா நம்மள பயன்படுத்திட்டு இருக்கான்? அதுதான் ஒண்ணு புரியல. என்னடா ஆச்சு சொல்லுடா. யாராச்சும் பக்கத்துல இருக்காங்களா? நானும் சிவாவும் தான் இருக்கோம். அவனை தவிர அம்மா யாராவது? அம்மா இல்ல, அம்மா கோவிலுக்குள்ள இருக்காங்கடா. தங்கச்சிங்க யாராவது இருக்காங்களாடா? என்னையே சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்காது, என்னன்னு சொல்லி தொலைடா. நான் சொல்ற கொஞ்சம் கூலாவே இருடா. என்னடாச்சு அதை முதல்ல சொல்லுடா. இங்க எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குடா, சொல்லி தொலைடா. சொல்ல போறியா இல்லையாடா நீ? கௌசிக்கு. என்னாச்சுடா? கௌசிக்கு ஒண்ணும் இல்ல தானே? கௌசிக்கு வலி வந்துருச்சுடா. இவ்ளோ சீக்கிரமாவா? ஓகே தானே அவ? அதுல தானே பெரிய பிரச்சனையே. கதிருங்க பக்கத்துல தானே நிக்கிறாங்க. நானும் இங்கதான் இருக்கேன்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுடா. வலி தானே வந்துச்சு, ஒன்னும் இல்ல, குழந்தை பிறந்துரும். இத போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன். என்னடா முதல்ல சொல்ல வரத கேளுடா. சரி என்னன்னு சொல்லு. அவளுக்கு வலி வந்துருச்சு, இப்ப அதுல தாண்டா சீரியஸ். வலி வரதுல சீரியஸா? எனக்கு ஒன்னும் புரியலடா. ஏற்கனவே கீழே விழுந்ததமா, அப்பவே குழந்தை பிறந்திருக்கணுமா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப யாராவது ஒருத்தரை தான் காப்பாத்த முடியுமாண்டா, இல்லாட்டினா 2 பேரும் இறந்துருவாங்களாண்டா? என்ன சொல்ற? ப்ளீஸ் அழுகாதீங்க, கதிரும் அழுந்துட்டு தான் இருக்காங்க, அழுகாதடா. எல்லாரும் சேர்ந்து இப்படி அழுந்தீங்கன்னா யாரா தைரியம் சொல்றது? என்னடா இப்படி சொல்லிட்ட? கண்டிப்பா உங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. டாக்டர் கிட்ட கேட்டு, டாக்டர் தான் சொன்னாங்க அப்பவே குழந்தை பிறந்திருக்கணுமா. அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தானே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுதான்டா எனக்கு ஒன்னும் புரியல. சரிடா ப்ளீஸ்டா, யாரும் இங்க வந்துடாதீங்க, டாக்டர் திட்டினாங்க யாரையும் வர வேணான்னு சொல்லுன்னு. எப்படிடா என் தங்கச்சி நாங்க பாக்கணும்டா. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோவில்ல இருந்து அவளுக்காக வேண்டிக்கோங்க, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. எப்படிடா நாங்க பார்க்காம இருப்போம்? நான் பார்க்க வேணாம்னு சொல்ல, கண்டிப்பா வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். இத்தனை பேர் வந்தா எப்படி ஐசியூக்கு முன்னாடி? ஐசியூல இருக்காளா? ஆமாண்டா. சரி, இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையா சொல்லுடா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் சொல்லிக்கோடா. என்னடா சொல்ற? நான் தான் சொல்றேன், அவளுக்கு ஒன்னும் ஆகாது, அவளுக்கு ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம் விடு. நீங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமா இருங்கடா ப்ளீஸ்டா. நீங்க தைரியமா இருந்தாதான் இங்க இருக்க கதிருக்கு தைரியம் சொல்ல முடியும்டா. கதிர் ஒன்னும் ஆகாது, நீங்க வருத்தப்படாதீங்க, எங்க தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது. இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா, அவளுக்கு ஒன்னும் ஆக கூடாது. இல்ல கதிர், ஒன்னும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. என்ன பண்ண போறேன்னே புரியலடா. வலி வந்து 1 ஹாரா துடிச்சிட்டு இருந்திருக்காடா. நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க போன் அடிச்சு சுவிச் ஆஃப் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த போன் யாரோ சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க. நான் சுவிச் ஆஃப் பண்ண வேணாம்னு சொன்னா அப்பயும் யாரோ சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் விடு. நீங்க என்ன போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சீங்க? எங்களுக்கு என்ன தெரியுமா? இங்க சுவிச் ஆஃப் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால தான் பண்ணோம். சரி ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லிடு, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. பொறுமையா சொல்லு, முழுசா சொல்லி அவங்க அழுந்துட போறாங்க, வலி வந்திருக்குன்னு பொறுமையா சொல்லு, சரியா? அப்புறம் அம்மா எல்லாம் பாவம், உனக்கே தெரியும். நான் பொறுமையா சொல்லிக்கிறேன், நீ அங்க பார்த்து பத்திரமா இருங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க இங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஹலோ, இப்பதானே சொன்னோம், முன்னாடி கத்தாதீங்க ப்ளீஸ்னு சொன்னோம்ல. டாக்டர் இல்ல டாக்டர், தயவு செஞ்சு இங்க இருந்து பேசிட்டு இருக்காதீங்க, கத்தாதீங்க. ஓகே டாக்டர். வழி விடுங்க. சரி ஓகேடா, பாய், நான் சொல்லிக்கிறேன். பார்த்தே சொல்லுடா, அவங்கள பயப்படுவாங்க. அது நான் சொல்லிக்கிறேன், நீ தைரியமா இருக்கது. சரிடா. ரொம்ப அழுகுறான் போல, நம்ம போய் பார்த்தே ஆகணுமே. இங்க உட்காந்துட்டு இருக்கலாமா? அவனை போய் பார்க்கணுமே நேரத்துக்கு. என்ன பண்ணலாம், எப்படி போலாம்? வேஷம் போட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா அப்படியே போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்றது? அவன் தான் குலுங்கி குலுங்கி அழுந்துட்டு இருக்கான், பார்க்கணுமே. அவன்
வருத்தத்துல இருக்கான் போல. இன்னொரு டைம் என் பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டான். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் இன்னொரு டைம் வந்து கத்துவான். என்கிட்டயே நீ வந்து வம்பளுத்துட்டு உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியோ? பாவம் ரொம்ப கஷ்டப்படுற. இருடா உன்னை பார்க்க பக்கத்துல வரேன்டா. நல்லா குலுங்கி குலுங்கி அழுகுடா. நீ அழுகிறத பார்க்கணும்னு நினைச்சு நல்லா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட வந்து பேசிட்டா விட்டுருவேன்னு நினைச்ச பத்தியா? நீ பண்ண தப்பு அதுதான்டா. அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட மாட்டேன் சரியா? நீ பண்ண தப்பு என்கிட்ட வந்து வம்பிழுத்தது தான். என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டா உனக்கு பரிசு தர வேணாமா? தந்துட்டேனா? இந்த பரிசு உனக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வேணும்னு நினைச்சுன்னா அவ்வளவுதான். உயிரை தான் விடணும்டா. பாப்பா கண் கூட பாக்குறேன்டா நீ அழுகிறத. உயிரே போன மாதிரி அழுகிறான்டா. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்குடா. நீ அழுகிறத பார்க்கும் போது அப்பா என்கிட்ட சாதாரணமாவே பேசினாலே விட மாட்டேன். இதுல கோவமா அன்னைக்கு வந்து என் ஹாஸ்பிட்டல்ல கத்திட்டல. அன்னைக்கு உன்னாலதான் என் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு. இன்னைக்கு உன்னோட குடி முழுங்க வேணாம். முழுங்க வச்சுட்டேனா என் பக்கம் வராம இருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதுடா உனக்கு. என் பக்கம் வந்து இப்ப பாவும் நீ உன் வைஃபையும் குழந்தையும் இழந்துட்டு இருக்க போறடா. ஹாஸ்பிட்டல் வந்தமா செக்கப் பார்த்தமா போனமான்னு இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கள வம்பளுத்து இருக்க கூடாது. நீ அதை செஞ்சுட்டியேடா நீ. இல்லாட்டினா இந்நேரத்துக்கு நீ சந்தோஷமா இருந்திருக்க. வரேன்டா நீ ரொம்ப கஷ்டப்படு. வா நம்ம போய் டாக்டர் கிட்ட கேப்பா அவ எப்படி இருக்கான்னு. சரி வாடா போலாம். டாக்டர் வாங்க சொல்லுங்க. இப்பதான் உங்க ரிப்போர்ட் வந்திருக்கு, பார்த்துட்டு சொல்றேன். ஓகே டாக்டர். அவங்களுக்கு சிசரியன் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குலாம் ஓகே தானே டாக்டர்? அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே தான் டாக்டர். இல்ல அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். சிசரியன் பண்ணி எடுத்தா அந்த குழந்தை உயிரோட இருக்கும், இல்லாட்டினா அவங்க அம்மா உயிரோட இருப்பாங்க, அவ்வளவுதான். டாக்டர் எங்களுக்கு 2 பேருமே உயிரோட வேணும் டாக்டர். நாங்க தான் சொல்றோம்ல, எங்களால முடிஞ்சதை செய்யறோங்க. அதுக்கு மேல அந்த கடவுள் தான். டாக்டர் எப்ப சிசரின்? இப்பவே பண்ண முடியாது, நாளைக்கு காலையில தான். ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க, அட்மிஷன் போட்டுருங்க. டாக்டர் அது வரைக்கும் ஒன்றும் இல்லை டாக்டர். அவங்க இப்போதைக்கு கண்ணை முழிக்க மாட்டாங்க, அவங்க மயக்கத்துல இருக்காங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் 2 பேர்த்தையும் எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். 2 பேர் மட்டும் உங்களை பார்த்துக்க இருந்தா போதும். ஓகே டாக்டர். நாங்க 2 பேர் தான் இருக்க போறோம். ஓகே, வெளியில அட்மிஷன் போட்டு சைன் போட்டுருங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கத்துறது இந்த மாதிரி எல்லாம் வேணாம். ஓகே டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது 2 பேரும் உயிரோட வந்துடணும் டாக்டர். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை டாக்டர். சரி ஓகே, எங்களால முடிஞ்சதை நாங்க ட்ரை பண்றோங்க. உங்களுக்கே தெரியும், எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க ட்ரை பண்ணுவோம். நீங்க கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க டாக்டர். அவங்களுக்கு வலி வராது தானே டாக்டர்? அது சொல்ல முடியாது, அப்பப்போ வலி வந்துட்டு தான் இருக்கும். உங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். நான் இப்போ சொல்றேன், உங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் நடக்க சொல்லுங்க, அங்கிட்ட இங்கிட்ட. ஓகேவா? ஓகே டாக்டர். அவங்களோட பழைய ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா கையில? வச்சிருக்கோம் டாக்டர். அதெல்லாம் கொடுங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிசரி நான் கொஞ்சம் செக் பண்ணும், அதனால தான். ஓகே டாக்டர், நான் கொடுக்குறேன் டாக்டர். நான் இப்போ சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. உங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா? ஓகே டாக்டர். எந்திரிச்சு நடக்க வைங்க, ரொம்ப டயர்டா இருக்க வைக்காதீங்க. ஓகே டாக்டர். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைங்க, போங்க. டாக்டர் நாங்க போயிட்டு வரோம் டாக்டர். போங்க. வெளியில அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, சைன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். அவங்களுக்கு கீழே தான் ரூம் கொடுப்பாங்க, பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் செக்கப்புக்கு வந்துட்டே இருப்பாங்க. ஓகே டாக்டர். என்ன டாக்டர் சொல்லியிருப்பாங்களே, யாரையாவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்னு. அதுவும் நடக்காது, கவலைப்படாது சரியா? நம்பிக்கிட்டே அவங்க உயிரோட வந்துருவாங்கன்னு. ஆனா நடக்கவே நடக்காது. சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீ நம்பிக்கிட்டே ஆனா நடக்காது. பாவம் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு, அதனால ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு மேல பாவப்பட்டு என்ன ஆக போகுது? அண்ணா பாவப்படுறதெல்லாம் வேஸ்ட். நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஒரு கண்குள்ள காட்சியை பாக்குறது எவ்வளவு சந்தோஷம். அதெல்லாம் யாருக்காவது கொடுத்து வச்சிருக்குமா? பாத்தியா, இந்த டாக்டருக்கு கொடுத்து வச்சிருக்கு. எப்படியும் நாளைக்கு காலையில சிசரின்லயும் உன் குழந்தையும் சாவதா போகுது, உன் ஒய்ஃபும் சாவதா போறாங்க. இதுக்கு எதுக்கு இருந்துட்டு பார்த்துட்டு செத்த செய்தி மட்டும் எனக்கு வரும். நான் அதை மட்டும் கேட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன். நான் வரேன்டா. இங்க இருந்துட்டு இருந்தா எனக்கு தாண்டா டைம் வேஸ்ட். 2 பேரும் செத்த செய்தி எனக்கு வரட்டும், அப்புறம் வந்து உனக்கு மாலை வாங்கி போட்டு விடுறேன். சாரி உனக்கு மாலை வாங்கி போறது கிடையாது, உன் ஒய்ஃபுக்கும் உன் குழந்தைக்கும் மாலை வாங்கி போடுறேன். இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே இறந்து போச்சு, என்ன பண்றது? கொடுத்து வைக்கலடா உன் குழந்தைக்கு. என்னை ஏமாத்திராதடி, உயிரோட வந்துடுறி. உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி, எப்படியாவது வந்துடுடி. வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா. பாவம் தீராதா, சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா.
நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு பேச வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைப் ஆயிருச்சுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திரும்பியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி பாய்ங்க, குட் நைட்.